ஸோ ஹைடெக் அகாடமி யூடியூப் ஃப்ரீ கிளாஸஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிசியினுடைய அழகு 6 தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் அரசியல் சமூக சீர்திருத்தங்களை பத்தி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கிளாஸ் நம்பர் 4ல இன்னைக்கு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ச்சியா எதை பார்த்துட்டு என்ன டாபிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வகுப்பு 4. ஆல்ரெடி முதல் வகுப்புல நம்ம பாளையக்காரர்னா என்ன, பாளையக்காரர்கள் எதற்காக ஆங்கிலருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம். 2வது வீடியோவில் நம்ம பூலித்தேவர், பாளையக்காரர் பூலித்தேவர், முதல் பாளையக்காரர், ஆங்கிலருக்கு எதிராக போரிட்ட முதல் பாளையக்காரராக இருக்கக்கூடிய பூலித்தேவரையும் அவருடைய படைத்தளபதியாக, ஒரு படையினுடைய தளபதியாக இருந்த ஒண்டி வீரனை பத்தி பார்த்தோம். 3வது கிளாஸ்ல நம்ம வேலு நாச்சியாரும் வேலு நாச்சியாருக்கு உதவி செய்த பல நபர்களை பத்தி பார்த்தோம். கோபால நாயக்கர், அதே போல தன்னுடைய தோழி குயிலி, உடையாள் போன்றவர்களையும் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல யாரை பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, யாரை பார்க்க போறோம்னு சொன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பார்க்க போறோம். அதாவது கிளாஸ்க்குள்ள இருக்கும். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இவருடைய தாத்தா பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகவீரபாண்டியன். ஜெக வீர கட்டபொம்மன், ஜெகவீர கட்டபொம்மன். இவங்களுடைய தந்தை பெயர் ஜெகவீர கட்டபொம்மன். இந்த தாத்தாவினுடைய பையன் இருக்காருல்ல, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகவீர பாண்டியன், பாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா பெயர் என்னது? ஜெகவீர கட்டபொம்மன். அவருடைய தந்தை பெயர் என்னது? ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவருடைய பெயர் என்னது? வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது பேரு. இது புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தமிழகத்தை சார்ந்தவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவங்க தெலுங்கு, ஆந்திரா பகுதியை சார்ந்தவர்கள். சோ இவங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்தவர்கள். இதெல்லாம் புத்தகத்துல தெளிவாவே கொடுத்துருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டுல தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தமிழகத்துக்கு குடிபெயர்றாங்க. 11ஆம் நூற்றாண்டுல 11th செஞ்சுரியில தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தமிழகத்தில் குடிபெயர இமிகிரேட் ஆகுறாங்க. 11ஆம் நூற்றாண்டில் இவங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அப்படி தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க, ஆட்சி பண்றாங்க. அப்படிதான் அந்த ஆட்சி பகுதி மரபின் அடிப்படையில் அந்த பகுதியுடைய ஆட்சியாளராக யார் வராரு? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வராரு. ஸோ அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் எதிராக கிளாஷஸ் நடக்கும். அதை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வகுப்புல சொன்னோம், கிழக்கு பாளையக்காரன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாயக்க பாளையக்க அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த நாயக்க பாளையக்க அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் தான் யாரு? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடியவர். சோ வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் தாத்தாக்கு பிறகு அவருடைய மகன், அவருக்கு மகனுடைய பிறகு அவருடைய மகன், தாத்தாக்கு பிறகு தன்னுடைய தந்தை இருந்தாரு. தன்னுடைய தந்தைக்கு பிறகு அந்த பகுதியினுடைய ஆட்சியாளராக யார் வராரு? 30 வயசுல. எத்தனை வயசுல நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சியில ஏறாரு, அந்த பகுதியினுடைய பாளையக்காரராக மாறுறாருன்னா 30 வயசுல. எந்த பகுதியினுடைய ஆட்சியாளர்? பாஞ்சாலங்குறிச்சியினுடைய ஆட்சியாளர். பாஞ்சாலங்குறிச்சி பகுதியினுடைய பாளையக்காரர் தான் யாரு? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சியினுடைய தலைநகரம் எது? பாஞ்சாலங்குறிச்சியினுடைய தலைநகர் வீரபாண்டியபுரம். வீரபாண்டியபுரம் என்பதுதான் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய தலைநகரம். சரியா? இந்த வீரபாண்டியபுரத்தை தலைநகராக நிர்மாணித்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்தவர்கள் தான் யாரு? வீரபாண்டியனும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பம். சரிங்களா? சோ அவங்க ஆந்திராவை சார்ந்தவர்களுடைய முன்னோர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள். 11ஆம் நூற்றாண்டுல தான் அவங்க என்ன செய்யறாங்க, தமிழகத்துக்கே என்ன செய்யறாங்க, வராங்க. நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆங்கிலேயருக்கும்
நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கிளாஷ் வருது. ஸோ அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலியினுடைய கலெக்டராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. யார் பாத்தீங்கன்னு சொன்னா ஜாக்சன் துரை. படமே இருக்கு அப்படிதானே, நம்முடைய சிவாஜி கனெக்ஷன், நடிகர் திலகம் சிவாஜி கனெக்ஷன் நடிச்ச படமாக இருக்கக்கூடிய இந்த கட்டபொம்மன் படம் வந்து இருக்கு. அல்ல ஜாக்சன் துரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிதானே, ஜாக்சன். திருநெல்வேலியினுடைய கலெக்டர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் தான் யாரு, மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் தான் யாரு, ஜாக்சன் துரை. இவருக்கும் நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தான் எனப்படுது கிளாஷஸ் வந்து ஏற்படுது, அதாவது கான்ஃபிளிக்ஸ், மோதல்கள் வந்து என்ன ஏற்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி செலுத்தல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லல, ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டிய வரியே கட்டபொம்மன் செலுத்தவில்லை அப்படின்னு வந்து சொல்றதுனாலதான் கிளாஷஸ் வந்து ஏற்படுது. சோ 1798 அந்த 1798 வாக்குல இவர் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 3310 பக்கோடாக்களை வந்து கொடுக்கணும். பக்கோடானா சாப்பிட்ற பக்கோடா கிடையாது, இது பகோடா என்று சொல்லக்கூடிய நாணயங்கள். சரிங்களா? 1798 வாக்குல ஆங்கிலேயர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, 3310 பகோடாக்கள் கொடுக்கணும். பகோடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு ஜாக்சன். யாருக்கு எழுதுறாரு? கட்டபொம்மனுக்கு எழுதுறாரு. சரிங்களா? கட்டபொம்மனுக்கு எழுதுறாரு. ஸோ பகோடா அப்படின்னா என்ன, அதையும் நம்மளுடைய புத்தகத்துல வந்து தெளிவா பாக்ஸ் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பகோடா அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம் என்னன்னா மரத்தை உழுக்குதல் அப்படின்னு அர்த்தமா. மரத்தை உழுக்குதல், மரத்தை வந்து நம்ம உழுக்குறது தான் மரத்தை உழுக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது விஜயநகர பேரரசர் ஆட்சி காலத்துல நாணயமாக பயன்படுத்தப்பட்டதுதான் பகோடா. வாராகன் அப்படின்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பகோடா திப்பு சுல்தானினுடைய ஆட்சி காலத்துல, திப்பு சுல்தான் அப்படிங்கிற மைசூரினுடைய புலி என்று அழைக்கப்பட்டவர் தான் யாரு, திப்பு சுல்தான். அப்ப இந்த திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல ஒரு பகோடாவினுடைய மதிப்பு 3.5 ரூபாய்க்கு சமம், 3.5 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு புத்தகத்துல கொடுத்துருக்கான். அப்ப ஒரு பகோடாவினுடைய மதிப்பு திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு இருந்துச்சுதான், 3.5 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சுதான். இதுதான் பகோடா. அப்ப கிட்டத்தட்ட 3300 பக்கோடா வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துரை யாருக்கு கடிதம் எழுதுறாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதுறாரு. இவருக்கு அதிர்ச்சி, அவ்வளவுதான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த கடிதத்துல என்ன சொல்றான்னா, தன்னை வந்து சந்திக்குமாறும், நிலுவையாக இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுத்த தன்னை வந்து நேர்ல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதுறாரு. அப்போ ஆகஸ்ட் 18 வந்து சந்திங்க. ஆகஸ்ட் 18 1798 வந்து தன்னை எங்க சந்திக்குமாறுன்னு சொல்றாரு அப்படின்னா ராமநாதபுரத்தினுடைய கோட்டையில வந்து சந்திக்கிறதுக்கு வேண்டி சொல்றாரு. ராமநாதபுரத்தை கோட்டையில வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு ஆணையை வந்து சொல்றாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா டூர் போயிடுறாரு. யாரு, நம்ம ஜாக்சன் துரை என்ன செய்யறாருன்னா தன்னை சந்திக்க ஆகஸ்ட் 18 வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையை போடுறாரா. போடா அந்த இடத்துல அவர் இருக்கணும்ல, ஆனா இல்ல, இந்த கோட்டையில அவர் இல்ல. அவர் எங்க போயிட்டாரு, குற்றாலம், பாபநாசம், ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து என்ன செய்யறாரு, டூர் போறது போல போறாரு. சோ இவர் போற இடத்துக்கெல்லாம் யாரும் போறாரு, கட்டபொம்மனும் என்ன செய்யறாரு, போறாரு. திருநெல்வேலி போறாரு, குற்றாலம் போறாரு, ஸ்ரீவல்லிபுத்தூர் போறாரு, மதுரை போறாரு. ஜாக்சன் துரை எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவரும் போறாரு. ஆனா 2 பேருமே என்ன செய்யல, சந்திக்கல. சந்திப்பை வந்து அவாய்ட் பண்றாரு, தவிர்க்கிறாரு. யாரு, ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்கிறத அவாய்ட் பண்றாரு. ஆனா சந்திக்கணும்னு சொல்லி அழைச்சது யாருதான், ஜாக்சன் துரை தான் அழைச்சாரு. அப்படிதானே, சந்திக்கணும்னு சொல்லி அழைச்சது யாரு, ஜாக்சன் துரை தான். ஆனா சந்திக்கல. ஆனா இந்த சந்திப்பு 1 மாசத்துக்கு பிறகு நடக்குது. இவங்க 2 பேரும் 1 மாசம் கழிச்சு செப்டம்பர் 19 1798 மறுபடியும் ராமநாதபுரத்தினுடைய கோட்டையில வந்து என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமலிங்க விலாஸ், இந்த கோட்டையினுடைய பேர் என்னது, ராமலிங்க விலாஸ் அப்படிங்கிற அந்த கோட்டையில வந்து என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. ராமலிங்க விலாஸ் அப்படிங்கிற கோட்டையில
சந்திக்கிறாங்க. ஒரு மாசம் காலம் கடல். ஆனா சந்திக்க சொன்னது எப்போ? ஆகஸ்ட் 18, 1798. சந்திச்சது எப்போ? செப்டம்பர் 19, ஒரு மாசம் கழிச்சு 1798 சந்திக்கிறாங்க. ஒரு 3.5 மணி நேரம் சந்திப்பு நடக்கும். ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இந்த சந்திப்பு என்பது நடக்குது. அதுலதான் நம்மளுடைய கட்டபொம்மனுக்கு இருக்க இடம் கொடுக்க சீட்டு கொடுத்துருக்க மாட்டாரு, சேர் போட்டிருக்க மாட்டாரு. திடீர்னு நல்ல பொறுமையா தான் பேசுவார் கட்டபொம்மன். திடீர்னு வந்து ஏதோ பேசல, கிளாஷ் ஏற்படுது. அப்பதான் யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் வட்டி, உங்களுடைய வயதுக்கு வந்தாயா அப்படிங்கிற டைலாக்கள் இருக்குங்களா. சோ அவங்க ஜாக்சன் துரைக்கும் கட்டபொம்மனுக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. அப்ப நம்ம கட்டபொம்மனுடைய யாரு இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மினிஸ்டர், கட்டபொம்மனினுடைய மினிஸ்டர், அமைச்சராக சிவசுப்பிரமணிய பிள்ளை. சிவசுப்பிரமணிய பிள்ளை பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் இருந்தாரு. சரியா? சிவசுப்பிரமணிய பிள்ளை என்ன செய்யறாருன்னா, அங்க ஏற்பட்ட கிளாஷினுடைய காரணமாக கட்டபொம்மனை பிடிக்கிறதுக்கு, அரசு பண்றதுக்கு ஜாக்சன் துரை வந்து ஆணையிடுறாரு. ஆனா கட்டபொம்மன் வந்து என்ன செய்யறாருன்னா தப்பிச்சு போயிடுறாரு. யாருடைய உதவியோடு? தன்னுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனுடைய உதவியோடு தப்பிச்சு போறாரு. இந்த கிளாஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆள் இறந்தும் போறாரு. யார் அப்படின்னா, அந்த கோட்டையில இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கிளர்க் என்று சொல்லக்கூடியவர். கிளர்க் என்ன செய்யறாரு? இறந்து போறாரு. கிளர்க் வந்து என்ன செய்யறாரு? இறந்து போகிறாரு. அதனால ஆங்கிலர் ஒரு ஆளையே இறந்து போறனால ஆங்கிலர் ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாங்க. பிரிட்டிஷ்கார ஒருத்தராரு இறந்துறதுனாலே ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாங்க. இதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருடைய உதவியோடு தப்பிச்சு போறாரு? சிவசுப்பிரமணியனுடைய உதவியோடு கோட்டையை விட்டு தப்பிச்சு போறாரு. ஆனா சிவசுப்பிரமணியன் என்ன செய்யறாரு? மாட்டிக்கிறாரு ஆங்கிலேயர்கிட்ட. பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ளாடி யாரும் போவாங்க அப்படின்னா, நம்முடைய கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியனும் போவாங்க. கோட்டைக்கு வெளியே யார் இருப்பாங்கன்னா, நம்முடைய கட்டபொம்மனுடைய சகோதரராக இருக்கக்கூடிய ஊமைத்துறை. ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் குரூப் 4 2019 ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஊமைத்துறையின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஊமைத்துறையின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, கட்டபொம்மனுக்கு இன்னொரு சகோதரரும் இருக்காரு. அவர் பேர் என்னது? செவத்தையாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்படி பல விஷயங்கள் தெரியாத, புத்தகத்துல இல்லாத தெரியாத விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? நம்முடைய ஹைடெக் அகாடமி கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஹைடெக் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி மண்டே டு சாட்டர்டே ஈவினிங் 6:30 to 8:30 நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹைடெக் அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்சா இருக்கக்கூடிய சென்னையில நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹைடெக் அகாடமி நம்மளுடைய டிஎன்பிசியினுடைய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப 16 புத்தகங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க? பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ் 3 புத்தகங்கள், மேக்ஸுக்கு 2 புத்தகங்கள், எல்லாமே ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவு புத்தகங்களாக வந்து போட்டிருக்கோம். அனைத்துமே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கு. ரொம்ப தெளிவாகவுமே வந்து என்ன செய்த புத்தகங்களுடைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை வாங்கி படிச்சு எங்களோட இணைந்து சாதனையாளர்களாக உருவாக்குவதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ கிளாஸுக்கு போவோம். ஸோ செவத்தையா ஊமைத்துறை. ஸோ இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, கோட்டைக்கு வெளியே நிற்கிறாங்க. உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோட்டைக்குள்ள வந்து ஊமைத்துறை தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய கட்டபொம்மனை வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியே தப்பிக்க முயற்சியில ஈடுபட்ட சிவசுப்பிரமணிய பிள்ளை என்ன செய்யறாரு? மாட்டிக்கிறாரு. சிவசுப்பிரமணியன் கோட்டையிலேயே வந்து என்ன செய்யறாரு? கைப்பற்றப்படுகிறாரு. நடந்த கிளாஷ்ல இறந்த மனிதர் தான் யாரு? லெப்டினன்ட் கிளர்க் என்று சொல்லக்கூடியவர். கோட்டையில் நடந்த மோதலில் வந்து என்ன செஞ்சிருப்பாரு? இறந்திருப்பாரு. உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கறத வந்து செய்யுங்க. நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து செய்யுங்க, கமெண்ட் பண்ணிக்கிறோம். ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல செஞ்சுக்கிறோங்க, கமெண்ட் பண்ணிக்கிறோங்க. இப்ப அடுத்து கோட்டையை விட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு ஆங்கிலேயரும் வந்து செஞ்சாரு, இறந்துட்டாரு. சிவசுப்பிரமணியத்தை கைது பண்ணிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல. இப்ப ஆங்கிலேயரும் சும்மா இல்ல, நம்முடைய கட்டபாண்டியரும் சும்மா இல்லை. இப்போ
இந்த நடந்த விஷயத்துல அநீதி கேட்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆங்கிலேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் என்ன செய்வார்னா ஒரு கம்ப்ளைண்ட வந்து ஒரு புகாரை வந்து என்ன செய்வாங்கன்னா மதராசினுடைய ஆட்சிக்குழுக்கு அனுப்புவார். மதராஸ் ஆட்சிக்குழு தன் மீது இருக்கக்கூடிய நியாயத்தை தெரிவிச்சு ஒரு புகார், ஜாக்சன் துரையின் மீது புகாரை வந்து என்ன செய்வாரு, கொடுப்பாரு. ஸோ மதராஸ் ஆட்சிக்குழு. ஸோ அந்த மதராஸ் ஆட்சிக்குழுனுடைய மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு நம்ம புத்தகத்துல தெளிவா கொடுத்துருக்கோம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. வில்லியம் பிரவுன் என்று சொல்லக்கூடிய வில்லியம் பிரவுன். அடுத்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஓரம் என்று சொல்லக்கூடியவர். அடுத்து ஜான் காசா மேஜர். இவங்க 3 பேர் தான் அந்த மதராஸ் ஆட்சிக்குழுவினுடைய உறுப்பினர்கள். இவங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் எழுதுறாரு. யார் எழுதுறா? நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதுறாரு. அன்னைக்கு இந்த செப்டம்பர் 19 1798 எங்க நடந்துச்சு அப்படிங்கிற சம்பவத்தை வந்து தெளிவாகவே என்ன செய்யறாரு, எழுதுறாரு. சோ இந்த மதராஸ் ஆட்சிக்குழுவும் என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஜாக்சனையும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருக்கக்கூடிய ஜாக்சனையும் சம்பந்தப்பட்ட இந்த 2 தரப்பையுமே வந்து என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க விசாரணை செய்வதற்காக. அப்ப திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடிய ஜாக்சனையும் கூப்பிடுறாங்க. அதே போல வீரபாண்டிய பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையக்காரராக இருக்கக்கூடிய கட்டபொம்மனையும் என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. ஸோ விசாரணை என்பது என்னது நடக்குது, எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1798 டிசம்பர் மாசம் 15 விசாரணை என்பது நடக்குது. ஸோ அந்த விசாரணையில நம்முடைய கட்டபொம்மன் என்ன செய்யறாங்கன்னா நடந்த ராமநாதபுரத்தினுடைய ராமலிங்க கோட்டையில் நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக நம்முடைய மதராஸ் ஆட்சிக்குழுக்கு வந்து என்ன செய்யறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து நிரபராதி என்று சொன்னதுக்கு அறிவிக்கிறாங்க. ஜாக்சனுக்கு பதிலாக புதுசான ஒரு கலெக்டரை போடுறாங்க. அவர் தான் யாரு, எஸ்ஆர் லூசிங்டன் என்ற புது கலெக்டர் வந்து என்ன செய்யப்படுறாரு, நியமிக்கப்படுறாரு. எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற புது கலெக்டர் வந்து என்ன செய்யப்படுறாரு, நியமிக்கப்படுறாரு. 3310 1080 பகோடா போக மிச்சம் இருக்கக்கூடிய 2230 பகோடாக்களை திருப்பி செலுத்துமாறும் மதராஸ் ஆட்சிக்குழு வந்து நம்மளுடைய கட்டபொம்மனுக்கு வந்து எழுதுறாங்க, உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. 3300 பக்கோடா நான் கெட்டதுக்கு இல்ல, குறைவாதான் வரும்னு சொல்றாருல, அந்த குறைவு அப்படிங்கிறது 1080 பக்கோடாக்களை கழிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2030 பக்கோடாக்களை வந்து என்ன செய்யுங்க, கட்டுங்க அப்படிங்கிறதும் மதராஸ் ஆட்சிக்குழு சொல்லிச்சு. அப்ப விசாரணை என்பது யார் புகார் அளிச்சா, நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த விசாரணையை வந்து என்ன செய்யறாங்க, மதராஸ் ஆட்சிக்குழு செஞ்சு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த விசாரணை என்பது எப்ப நடக்குது, டிசம்பர் 15 1798 நடக்குது. அப்ப 2 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒண்ணு, திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரைக்கு மாற்றாக யார் கொண்டு வரப்பட்டார், எஸ்ஆர் லூசிங்கன் என்று சொல்லக்கூடியவர் புது கலெக்டரா திருநெல்வேலி கலெக்டரா உருவானாரு. 2வது விஷயம், நிலுவையில் இருக்கக்கூடிய பகோடாக்களாக இருக்கக்கூடிய 3310 பகோடாக்களை 1080 பக்கோடாக்களை கழிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2230 பக்கோடாக்களை வந்து என்ன செய்யணும், கட்டுமாறு வந்து செய்து மதராஸ் ஆட்சிக்குழு ஆணை பிறப்பித்தது. சரிங்களா? இதுக்கு அடுத்து கட்டபொம்மனுடைய திசை வந்து மாறுது, அவருடைய போக்கு வந்து மாறுது. ஆங்கிலேயர் இதோட ஸ்மூத்தா மாறிச்சா, ஆனா இதுக்கு பிறகுதான் நம்மளுடைய கட்டபொம்மன் என்ன செய்யறாரு, வித்தியாசமான நடவடிக்கைகள்ல வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சியில வந்து ரொம்ப தீவிரமாக வந்து என்ன செய்யறாரு, ஈடுபடுறாரு. சோ இதன் அடிப்படையில் அவர் என்ன செய்யறாருன்னா மருது சகோதரர்களை சந்திக்கிறாரு. பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்கிய மருது சகோதரர், தென்னிந்திய பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்குறதா யாரு, மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்களை நம்முடைய கட்டபொம்மன் வந்து என்ன செய்யறாருன்னா சந்திக்கிறாரு. கட்டபொம்மன் மருது சகோதரர்களை எங்க சந்தித்தார், எங்க மீட் பண்ணார் அப்படின்னா 1799 ஜூன் மாசம் 1 ஜூன் 1 1799 பழையநாறு அப்படிங்கிற இடத்துல சந்திக்கிறாரு. பழையநாறு அப்படிங்கிற இடத்துல 1799 ஜூன் மாசத்துல யாரெல்லாம் மீட் பண்றா, மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் மீட் பண்றாங்க.
ஸோ பாளையக்காரர் கூட்டமைப்புல சேர்றதுக்காக வந்து அழைப்பும் வந்து என்ன செய்யறாங்க, மருது சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, விடுக்கிறாங்க. இந்த சந்திப்பெல்லாம் எஸ்ஆர் லூசிங்டனுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா இது ஆங்கிலேயர்களை வந்து எதிர்ப்பதற்கான ஒரு முடிவு தான் இவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனா தெள்ள தெளிவா வந்து இவருடைய போக்குலயே வந்து தெரிய வருது. சரிங்களா? அப்ப கவனிங்க. அப்ப திருநெல்வேலியினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேனர்மேன் என்று சொல்லக்கூடியவர். பேனர்மேன் திருநெல்வேலியினுடைய படைத்தளபதி. திருநெல்வேலியினுடைய கலெக்டர் யாரு? எஸ்ஆர் லூசிங்டன். இவர் யாரு? கமாண்டர் இன் சீஃப், படைத்தளபதி. இவர் என்ன செய்யறது, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன செய்யறாரு, கைப்பற்ற முனைகிறாரு. ஏன்னா இவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய மருது சகோதரர்களை சந்திச்சு அந்த கூட்டமைப்புல செய்யறதுக்கு ஆர்வம் எல்லாம் யாரு காட்டுறா, கட்டபொம்மன் காட்டுறனால பேனர்மேன் என்ன செய்யறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன செய்யறாரு, தாக்குறதுக்கு முற்படுறாரு. சரிங்களா? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன செய்யறாரு, கைப்பற்ற நினைக்கிறாரு. இப்ப பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்ற நினைக்கும் போது 1799 பிடிவாரண்டெல்லாம் வந்து என்ன செய்யப்படுது, யாருக்கு கொடுக்கப்படுது, நம்முடைய 1799 செப்டம்பர் 1 கட்டபொம்மனை பிடிக்கிறதுக்கான பிடிவாரண்டு வந்து என்ன செய்யப்படுது, பிறப்பிக்கப்படுது. செப்டம்பர் 5 என்ன செய்யறாங்கன்னா கோட்டையை முற்றிலுமாக என்ன செய்யறாங்க, சூழ்ந்துகிடுறாங்க. கோட்டை என்ன செய்யறாரு, முற்றிலுமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றிலுமாக சூழப்பட்டது. கோட்டைக்குள்ளாடி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளாடி வேவு பார்ப்பதற்காக ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அவர்தான் ராமலிங்கர். ராமலிங்கர் என்று சொல்லக்கூடியவரை வேறு உளவு பார்ப்பதற்காக ஆங்கிலேயர்கள் எங்க அனுப்பி வைத்தார்கள், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு அனுப்பி வைக்கிறாரு. ராமலிங்கர் எல்லா விஷயத்தையும், கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ஆங்கிலேயருக்கு சொல்றாங்க. இது ஈஸியா போகுது ஆங்கிலேயருக்கு. ஸோ அந்த கோட்டையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செய்யறாங்க, தப்பிச்சு ஒரு காட்டுல போய் வந்து என்ன செய்யறாங்க, தஞ்சம் முங்குறாங்க. அது எந்த காடு அப்படின்னா களப்பூர் காடு. புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய களப்பூர் காட்டுலவே என்ன செய்யறாரு, தஞ்சம்ங்கிறார். களக்காடு இல்ல, களப்பூர் காடு. அவரும் அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஊமைதுரை சிவத்தையா எல்லாம் போய் என்ன செய்யறாங்க, களப்பூர் காட்டுல வந்து என்ன செய்யறாங்க, பதுங்கி இருக்கிறாங்க. ஆனா அங்கேயும் சும்மா இருக்க விட்டானுங்களா இல்ல, புதுக்கோட்டை மன்னனாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து என்ன செய்யறாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட போட்டு கொடுக்குறாரு. ஆங்கிலேயர்கிட்ட என்ன செஞ்சிருப்பாரு, போட்டு கொடுத்திருப்பாரு. யார போட்டு கொடுத்திருப்பாரு, நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கதான் பதுங்கி இருக்கிறாங்க. சோ வீரபாண்டிய கட்டபொம்மனை களப்பூர் காட்டுல இருந்து அரெஸ்ட் பண்றாங்க. யாரு, ஆங்கிலேயர்கள் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அக்டோபர் 16 அல்லது 17, புத்தகங்கள்ல 2 கொடுத்திருக்கான். அக்டோபர் 16 அல்லது 17 1799 எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கயத்தாருக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருக்கு, பழைய கோட்டை. அந்த பழைய கோட்டைக்கு முன்னாடி ஒரு புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரத்திற்கு முன்னாடி தூக்குல போடுறாங்க. அப்போ அவர் என்னைக்கு இறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 16 இருக்கு, 17 இருக்கு. நமக்கு ஆப்ஷன்ல எது தாராங்களோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஆன்சரை வந்து என்ன செய்யணும், பிக் பண்ணணும். அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமரணம் அடைவது எப்போது, அக்டோபர் 16 அல்லது 17 1799 எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கயத்தார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய கோட்டை. அந்த பழைய கோட்டையில முன்னாடி இருக்கக்கூடிய புளிய மரத்துல வந்து தூக்கிலிடப்படுகிறார். யார் தூக்கிலிடப்படுகிறார், நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ சிவசுப்பிரமணியம்னு ஒரு ஆளை பார்த்தோம்னா யாரு, இவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கேப்சர் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ராமநாதபுரம் கோட்டையில் நடந்த இன்சிடென்ட்ல, அவரையுமே என்ன செய்யறாங்கன்னா தூக்குல போடுறாங்க. எப்ப தூக்குல போடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 13 1799. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இறப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. எங்க கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகலாபுரத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிடப்பட்டவர் தான் யார், நம்முடைய சிவசுப்பிரமணியம். சிவசுப்பிரமணியம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சராக இருந்தவர் தான் யாரு, சிவசுப்பிரமணியம். ஸோ இப்படிதான் எண்டுக்கு வருது. யாருடைய கதை எண்டுக்கு வருது, நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதை வந்து எண்டுக்கு வருது.
வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தவராக தான் என்ன இருந்திருப்பாரு. அதுக்கு பிறகுதான் வந்து என்ன செய்யுது, ஆங்கிலேயருக்கு எதிரான போக்க வந்து அவர் செஞ்சாரு, ஈடுபடுறாரு. சோ அதுக்கு பக்கபலமாக அவருக்கு துணை நின்றவர்கள் அவருடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் வந்து என்ன செய்திருப்பாரு, இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த பிறகு அவருடைய சகோதரர்கள் உயிரோடு இருந்து மீண்டும் என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கைப்பற்றியிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றிய படைத்தளபதி யார் அப்படின்னு கேட்டா அது யாரு, பேனர்மேன். பேனர்மேன் என்று சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றினார், இடித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இடிச்சதும் பேனர்மேன் தான், அதை கைப்பற்றுறதும் யாரு தான், பேனர்மேன் தான். சரியா? கைப்பற்றதுனாலதான் இவங்க வந்து களப்பூர் காட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க, தஞ்சம் போறாங்க. களப்பூர் காட்டுல புதுக்கோட்டை மன்னன் என்ன செய்யறாங்கன்னு போட்டு கொடுங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய களப்பூர் காட்டுல தஞ்சம் போறாங்க. இதை அறிந்து கொண்ட புதுக்கோட்டை மன்னர் என்ன செய்யறான், ஆங்கிலேயர்கிட்ட போட்டு கொடுக்குறான். ஆங்கிலேயர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் தூக்குல போடுறான். ஊமையும் செவத்தையாவையும் கேப்சர் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா தூக்குல போடல, அவங்கள வந்து சிறையில தான் வந்து என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க. யாரையெல்லாம் தூக்குல போட்டாங்க, யாரையெல்லாம் கொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சிவசுப்பிரமணியம் செப்டம்பர் 13, 1799 வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நாகலாபுரத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, தூக்குல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இவரை எங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா கயத்தாறுல வந்து அக்டோபர் 16 அல்லது 17 வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய. வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பம் என்பது முன்னோர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவங்க ஆந்திராவை சார்ந்தவர்கள். 11ஆம் நூற்றாண்டுல தான் தமிழகத்துக்கு வந்து குடிபெயர்றாங்க. அவங்க ஆட்சி செய்த பாளையத்தினுடைய பெயர் என்னது, பாஞ்சாலங்குறிச்சி பாளையம். இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தினுடைய தலைநகரம் எது, வீரபாண்டியபுரம். சோ அந்த வீரபாண்டியபுரத்தை வந்து வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க, ஆட்சி வந்து என்ன செய்யறாங்க, பண்றாங்க அவங்களுடைய முன்னோர்கள். சோ இவர் தன்னுடைய 30வது வயதுல என்ன செய்யறது, அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பகுதியினுடைய ஆட்சியாளரா வராரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல மென்மையான போக்கை தான் கடைபிடிக்கிறார், ஆங்கிலேயரோட நல்ல நட்புறவுதான் தான் இருக்கிறாரு. அப்போ திருநெல்வேலியினுடைய கலெக்டராக இருந்தக்கூடிய ஜாக்சன் துரையரோட ஒரு நட்புறவு இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கு பிறகு அது வந்து ஜாக்சன் வந்து ஒரு முரண்போக்கான இதை வந்து என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அவமதிக்கிறாரு, வந்து பார்க்க சொல்றாரு, நிலுவைத் தொகையை கட்ட சொல்றாரு. ஆனா அவர் ஒரு பக்கமா என்ன செய்யறாரு, போயிடுறாரு. சோ இப்படி இருக்க டைம்ல ஒரு கோட்டையில இவங்க ரெண்டு பேரும் ராமநாதபுரம் கோட்டையில வந்து செப்டம்பர் 19 வந்து என்ன செய்யறாங்க, 1798 சந்திக்கிறாங்க. அங்க பேச்சு தர்க்கம் நடந்து ஒரு பெரிய பிரச்சனை, கைகலப்பு நடக்குது. அதுல சிவசுப்பிரமணியன் வந்து என்ன செய்யறாரு, யாரு, அவருடைய அமைச்சர், யாருடைய அமைச்சர், கட்டபொம்மனுடைய அமைச்சர், அவருடைய உதவியோடும் தன்னுடைய சகோதரர்கள், கோட்டைக்கு வெளியே நின்ற சகோதரர்களுடைய உதவியோடும், சகோதரர்கள் யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் யார், ஊமைத்துறை, செவத்தியா, அவர்களுடைய உதவியோடு அந்த ராமநாதபுரம் கோட்டையில, இந்த ராமலிங்க கோட்டையிலிருந்து வெளியே வர்றாரு. ஸோ ஆனா சிவசுப்பிரமணியன் மாட்டிக்கிறாரு. இந்த மோதல்ல வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து இறந்து போகிறார். அவருடைய பெயர் லெப்டினன்ட் கிளார்க் என்று சொல்லக்கூடியவர். சரி, வந்துட்டு வந்து ஆங்கிலேயர்கள் தன் மீது இதாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் தரப்பு நியாயங்களை ஒரு புகாராக மதராசினுடைய ஆட்சி மன்ற குழுக்கு வந்து என்ன செய்யறாரு, எழுதி வைக்கிறாரு. மதராஸ் ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு 3 பேர், இந்த அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்கான், வில்லியம் மோரம், வில்லியம் பிரவுன், இன்னொன்னு ஜான் காசா மேஜர். சோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிட்டு செப்டம்பர் 15, 1798 விசாரணை செய்யறாங்க. சோ விசாரணை செய்வதில் நம்மளுடைய ஜாக்சன் துரை செஞ்சது தப்புன்னும், ஜாக்சன் துறையை டிஸ்மிஸ் பண்ணிட்டு பணி நீக்கம் செய்துட்டு புதுசாக வந்து என்ன செய்யறாங்க, ஒரு கலெக்டரை கொண்டு வராங்க. அவர் தான் SR லூசிங்டனை கொண்டு வராங்க. அதே போல 3300 பக்கோடா நிலுவையில் இருந்ததுக்கு 1080 பக்கோடாவை மட்டும் நீங்க வந்து என்ன செய்ய கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2230 பக்கோடாவை கட்டுமாறும் கட்டபொம்மனுக்கு வந்து மதராஸ் ஆட்சிக்குழு வந்து உத்தரவு பிறப்பிக்குது. இதுக்கு பிறகு நம்முடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது, கட்டபொம்மனினுடைய ஆங்கில ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது மாற்றம் செய்யப்படுகிறது. அவர் வந்து மருது சகோதரர்களை சந்திக்கிறார் பழையனாறுல ஜூன் 1ஆம் தேதி 1799 கூட்டமைப்புல வந்து சேர்றதுக்காக வந்து அழைப்பும் விடுக்கிறாங்க. ஆங்கிலேயத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து கவனிச்ச வந்து நம்மளுடைய SR லூசிங் புதிய கலெக்டர் பேனர்மேன், அதாவது திருநெல்வேலியினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய பேனர்மேன் சொல்லி, பேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய அந்த கோட்டையை வந்து என்ன செய்யறாரு, கைப்பற்றுறாரு, அதை இடிக்கிறாரு. சோ இவங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலிருந்து தப்பி எங்க வர்றாங்க, புதுக்கோட்டையினுடைய களப்பூர் காட்டுக்குள்ள வந்து தஞ்சம் புகுறாங்க. அங்க புதுக்கோட்டை மன்னன் வந்து போட்டு கொடுக்குறாங்க யார, நம்மளுடைய மருது சகோதரன், அவருடைய நம்மளுடைய
வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவருடைய சகோதரர்களையும் கேப்சர் பண்றாங்க அவங்கள. ஆல்ரெடி சிவசுப்பிரமணியனை வந்து நாகலாபுரத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, தூக்குல போட்டிருப்பாங்க. இவரை வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அக்டோபர் 16, 17 1899 கயத்தாறுல இருக்கக்கூடிய ஒரு பழைய கோட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புளிய மரத்துல வந்து தூக்குல போடுவாங்க. ஊமைத்துறையும் சிவத்தாயும் தூக்குல போட்டிருக்க மாட்டாங்க, பின்னாடிதான் அது நடக்கும். சிறையில வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்முடைய கட்டபொம்மனுடைய வரலாறு. ஸோ வீரமிக்க கட்டபொம்மனுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம என்ன செஞ்சோம், இதுல பார்த்தோம். இனி அடுத்த பாளையக்காரரை பத்தி நம்ம